ஈன்ற தாய் தந்தை முதற் கனி சித்தர் திருவடிகளை வணங்கி, அருள்மிகு திகம்பர் சித்தர் திருவடிகளை வணங்கி, அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் பொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உலகத் தமிழர்களுக்கும் 153 வேளாளர் குல மக்களுக்கும் ஒரு நற்செய்தியை கொற்கை சிவமணி மூலம் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நமக்கு மனதினால்தான் எல்லா நோய்களுமே உருவாகின்றது. ஆகவே மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் எந்த விதமான நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். ஆகவே மன தூய்மை பயிற்சி என்று நிறைய அமைப்புகளில் பயிற்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். தாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை பார்ப்பதற்குரிய வழியை இதை செய்யுங்கள். இது ஓர் நற்செய்தி. மனதை தூசி தட்டுங்கள். எப்படி வீடுகளில் குப்பை கூளங்கள் இருந்தால் அவற்றை நாம் அப்பொழுது உடனடியாகவே தூய்மை செய்வது போல மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் ஆரோக்கியத்தில் இருந்து ஆயுள் வரைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு நாம் வாழலாம். இதைத்தான் திருமூலரும் உடம்பை முன்னம் இழுக்கொண்டிருந்தேன், உடம்புனுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புனிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர் சித்தர் பெருமான் பாடியிருக்கின்றார்கள், கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். எப்படி புற தூய்மை செய்வது போல அகத்தையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மனதிற்குள் நிறைய குப்பைகளை நாம் சேகரித்து கொண்டே இருப்பதினால்தான் நாம் பல மனப்பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் உடல் ஆரோக்கிய நலக்கேடுகளுக்கும் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்ப்பதற்கு ஒரு எளிமையான ஒரு சிறந்த பயிற்சியை கொற்கை சிவமணி என்ற யூடியூப் சேனல் வழியாக உலக மக்களுக்கு இதை தெரிவிக்கின்றோம். இந்த பயிற்சியின் மூலமாக உடல் நலம், மனநலம், நமக்கு தேவைக்கூடிய 16 செல்வங்களும் பெறக்கூடிய ஒரு நற்செய்தியை இந்த காணொளி மூலம் தெரியப்படுத்துகின்றோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது இதை தெரியப்படுத்துங்கள். என்னவென்றால் நிறைய பயிற்சிகள் இருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் கண்டுபிடித்த மிக முக்கியமான பயிற்சி 5 எழுத்து தமிழ் உச்சரிப்பின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய தூசிகளை தூய்மைப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஞானிகளும் சித்தர்களும் அதையேத்தான் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் 5 எழுத்து. நாம் மூச்சுக்காற்றை சீர் செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட காற்றுகளும் வெளியேறி நல்ல காற்றுகள் உள்ளே போகும். இதையே நமது தமிழர்கள் மூச்சுக்காற்றை சீர் செய்யக்கூடிய தமிழ் 5 எழுத்து உச்சரிப்பு. இது ஒரு மத சின்னம் கிடையாது, மதத்திற்கு சொல்லக்கூடிய மந்திரமும் கிடையாது. உலக மனித குலமே மூச்சுக்காற்றை சீர் செய்யக்கூடிய தமிழ் 5 எழுத்தாகிய சிவைய நம, சிவைய நம, சிவைய நம, சிவைய நம என்று உச்சரித்தாலே போதும். இதை நீங்கள் நன்கு கவனியுங்கள். இப்போ நான் உச்சரிக்கும் பொழுது சிவைய நம உச்சரிப்பேன், ஆனால் வெளியே சிவைய நம கேட்காது. வெளியே வேறொரு மந்திரம்தான் கேட்கும். அது என்ன என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிவாய நம, 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 சிவாய நம. இப்பொழுது தங்களுக்கு என்ன உச்சரிப்பு கேட்டதென்று தெரிந்து கொள்ளுங்கள். அது நமசிவாய என்று கேட்கும். நாங்கிறது நம்மளுடைய கால்களில் உள்ள அழுக்குகள் எல்லாமே இருக்கும். மேங்கிறது வயிற்றுப்பகுதி, வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாமே சரியாகி அதுக்குள்ளே காற்றுகள் அழுக்குகள் எல்லாம் வெளியேறும். சி என்பது 2 தோள்பட்டை பகுதி. இங்கே இருக்கக்கூடிய சக்கரங்களும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிற அழுக்குகளும் அது வெளியேறும். வேங்கிறது வாய்ப்பகுதி, வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் தூசுகளும் வெளியேறும்.
ஏங்கிறது சிரசு பகுதி. சிரசு பகுதியில் உள்ள அழுக்குகள் வெளியேறும். ஆகவே சிவாய நம 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 என்று உச்சரித்து கொண்டு இருந்தாலே நம் உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தூசிகள் வெளியேறிவிடும். இந்த ஒரு ரகசியத்தை குர்கே சிவமணி என்ற யூடியூப் சேனல் வழியாக தங்களுக்கு தெரிவித்துப்படுத்தி வருகின்றோம். மீண்டும் இதை வலியுறுத்துகின்றோம். சிவாய நம என்பது ஒரு மத மந்திரங்கள் கிடையாது. தமிழ் மூச்சுக்காற்றை சீர் செய்யக்கூடிய தமிழ் 5 எழுத்து உச்சரிப்பு. ஆகவே இது உலக மனித குலமே இதை பயன்படுத்தலாம். ஆகவே இந்த நற்செய்தியை உலக மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் காணொளி பார்க்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இந்த குர்கே சிவமணி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கு இதை பரப்புங்கள். இது போன்ற நற்செய்திகளை, உலகத்திற்கு தெரியாத செய்திகளை தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் வழியாக தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம.